வணக்கம், நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. அது பர்டிகுலராக வந்துட்டு புதுசாக வந்து நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வராங்க, அது பர்டிகுலராக இன்ட்ராடே பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ்னு தெரியறதில்ல. சில சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இந்த கொயரிஸ்லாம் ப்ரோக்கரேஜ் ரிலேட்டட் கொயரிஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்குறதா அமைய போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வந்து வேணும், அது வந்துட்டு ஃபியூச்சராக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை டெலிவரியாக இருக்கட்டும், ஈக்குவிட்டி டெலிவரியாக இருக்கட்டும். ஸோ அது ஈச் கேட்டகரிக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வேணும், அப்போ எந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சா அந்த ட்ரேடிங் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோனுடைய டைட்டில் வந்துட்டு ஹவ் ஆர் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் கால்குலேட்டட் பை ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ டைட்டில். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெரோதாவுடைய ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர், அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதனுடைய சார்ஜஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஓகே அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் நோட்டுன்னு சொல்லிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த கான்ட்ராக்ட் நோட்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதில் இந்த டேக்ஸஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்னலாம் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கேட்டகரி வந்து எகெயின் வந்துட்டு ஈக்விட்டி டெலிவரினா ஈக்விட்டி வாங்கி இன்றைக்கே வந்து அது வந்து இன்ட்ராடேல வந்து சேல்ஸ் பண்ணால் அது வந்துட்டு இன்ட்ராடே. அதே நீங்கள் வச்சுருந்து நீங்கள் அப்புறமா வந்து பண்ணிங்கன்னா 1 வீக்கோ 1 மந்த்தோ 1 இயர் பல வருஷம் கழிச்சு பண்ணால் அது டெலிவரி. ஓகே, அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ஜஸ் என்ன, ஆப்ஷனுக்கான என்ன சார்ஜஸ். ஸோ இப்போ இந்த ஓவரால் ப்ரோக்கரேஜில் என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ப்ரோக்கரேஜ். இந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டு யாருக்கு போகுதுன்னா ப்ரோக்கருக்கு போகுது. இப்போ ஜெரோதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்கான், IIFL இந்த மாதிரி புரோக்கர் இருக்காங்க இல்லையா, ICICI செக்யூரிட்டிஸ், இவங்களுக்கு போகிற அமௌண்ட் தான் இந்த ப்ரோக்கரேஜ். ஓகே, இது வந்துட்டு ஒவ்வொரு புரோக்கர் இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து வெரி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இது வந்து மிக முக்கியமான டேக்ஸு, ட்ரேடிங்காக இருக்கட்டும், அது வந்து டெலிவரியாக இருக்கட்டும் ஈக்விட்டியில். ஸோ இது முக்கியமான டேக்ஸ். இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று STT, அடுத்து வந்து CTT அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த STT அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஈக்விட்டிஸ்க்கு இது அப்ளிகபிள், அது F&Os, இந்த ஈக்விட்டிஸ் ரிலேட்டட் எல்லாமே இது அப்ளிகபிள். அதே வந்து கமாடிட்டி சைடு போனால் இந்த டேக்ஸ் என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இந்த அமௌண்ட்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த NSE BSE ரன் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து போகிற அமௌண்ட்டு, அதுக்கான என்ன பர்சன்டேஜும் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து GST உங்களுக்கு நான் சொல்லணும் தேவையில்ல. ஓகே, GST வந்துட்டு ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸு, இது வந்து இருக்குது. ஓகே, அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செபி சார்ஜஸ். இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறது புரோக்கர், NSE BSE இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது செபி. அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறது அமௌண்ட் ஒன்று இல்லையா, ஸோ இதில் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா 15 rupees per crore போட்டிருக்காங்க. ஓகே, இது என்னங்கிறது ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை தவிர எந்த ஸ்டேட்லேருந்து அந்த பர்சன் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் சார்ஜஸ் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு பணம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அது எப்படி வேரி ஆகும், அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வந்துட்டு ஸ்டேட், அந்த அட்ரஸினுடைய கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் பர்சன்டேஜ் கட்டணும், டேக்ஸ் கட்டணும். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு ட்ரேடுக்கு அப்ளிகபிள். ஓகே, நம்ம இப்போ என்னென்னலாம் காமன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அதுக்கான பர்சன்டேஜும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ப்ரோக்கரேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஜெரோதாவில் டெலிவரிக்கு வந்துட்டு அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா 0.01% ஆர் ஆக்சுவலி 20 per எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். அப்படின்னா பைக்கும் ஒரு 20, செல்லுக்கு ஒரு 20, டோட்டலி 40 rupees. இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. 0.01% பை வேல்யூக்கும் அப்ளை பண்ணுவாங்க, செல் வேல்யூக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது 20க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணுவாங்க, 20க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக வந்து 20 rupees கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இவங்களுடைய இது. அடுத்து வந்து இன்ட்ராடேல எடுத்துகிட்டா STT, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0.025% ஆன் த செல் சைடு. நீங்கள் இது வந்து இன்ட்ராடே வந்தால் ஒன்லி பைக்கு வந்து அப்ளை பண்ணுறதில்ல, ஒன்லி செல்லிங்கு மட்டும் தான். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க எவ்வளோ லாஸ் பண்ணாலும் செல் சைடுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு when it comes to ஈக்விட்டி வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் NSE BSE. ஓகே, இது வந்து 0.0325%. அதே BSE இருந்தால் 3%. அதனால் NSE விட BSE வந்துட்டு கொஞ்சம் சார்ஜஸ் கம்மி. அடுத்து வந்து GST 18%. இந்த 18% எதுக்குன்னா, இவங்க ஜெரோதா வந்து புரோக்கர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரோக்கரேஜ் 40 rupees. அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஒன்று இருக்குல்ல, அதாவது NSE BSE, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு யார் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஒரு வெண்டர் மாதிரி. இப்போ இவங்க இதில் வந்து GST போகிறது தான் 18%. ஸோ அது வந்து GST
அதுக்கப்புறம் செபி அப்படிங்கிறது 15 rupees. இது பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0015 இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 00 அந்த 15 rupees ஒரு கோடின்னு வரும்போது 15 rupees வருது. இல்லைன்னா நீங்கள் 100ல் பார்த்தீங்கன்னா 0.3015%. இது வந்து செபியோட சார்ஜஸ். இப்போ நம்ம எல்லாமே சார்ஜஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக வந்து ஒரு கால்குலேட்டர் பார்ப்போம். ஓகே, இதில் நான் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணால், நீங்கள் ட்ரேடுன்னு ஒன்று எடுத்துட்டா அந்த ட்ரேடை வெளில வரும்போது எவ்வளோ வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து அதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தே ஆகணும். அப்போ தான் வந்து நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 11,500 இருக்குது. அப்போ பை ரேட் வந்து 11,500 வாங்குறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் செல்லு வந்துட்டு இப்போ வந்து நம்ம 11,500 ஒன்றுமே வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போகும். அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ், மேலே போச்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்து நின்றுடுச்சு, அப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரோக்கரேஜ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர் ஒரு பை ஒரு செல்லு அதுக்கான மொத்தம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 17,25,000. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரோக்கரேஜ் 20 + 20 40. எஸ்டிடி வந்துட்டு அந்த நான் சொன்ன டேக்ஸு அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் பார்க்கும்போது 86 rupees. எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், கிளியரிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ், டோட்டல் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் 178. பாயிண்ட்ஸ் டு பிரேக் ஈவன் 2.38. நெட் லாஸ் -178. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் நெட் லாஸ் அப்படிங்கிறது காட்டுதுன்னா, ஸோ இந்த 180 rupees அரௌண்ட் 200 rupees வந்துட்டு அந்த நிஃப்டி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்த பிறகு வந்தால் மட்டும்தான் உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு பைசா போகாது. அப்படின்னா இதுலேருந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 200 rupees வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணுறாங்க. ஓகே, வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணும்போது ஒரு பை வந்து 30 rupeesல பண்ணுறாங்க, செல்லு வந்து 50 ரூபாயில் முடிக்கிறாங்க 20 points, குவான்டிட்டி வந்து 20 பேங்க் நிஃப்டி. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 350. இதில் வந்து டேக்ஸ்னு பார்த்தா அதை ப்ரோக்கரேஜ் பார்த்தா ஒன்லி 50 rupees. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 rupeesக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் வந்துட்டு யூ ஆர் பேயிங் ஒன்லி ப்ரீமியம். அப்போ டேர்ன் ஓவர் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 50 to 100 rupees தான் இருக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 350 வரைக்கும் போகும். பேஸ்ட் ஆன் த நீங்கள் என்ன எடுக்கிறீங்களா, சில வந்து கமாடிட்டிலாம் எடுத்தீங்கன்னா அவ்வளோ வரும். ஓகே, ஸோ எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அப்போ எவ்வளோ அமௌண்ட் மினிமம் வந்து எனக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கால்ஸ் அனுப்புவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்க கொடுத்த கால்ஸ் கரெக்டாக மூவ் ஆகலனா எக்ஸிட் காஸ்ட் சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், நீங்கள் எவ்வளோக்கு என்ட்ரி ஆனீங்களோ அங்கேயே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் உங்கள் போகணும், அந்த ப்ரோக்கரேஜ் உங்கள் பாக்கெட்டில் இப்போ அப்படிங்கிறதான் காஸ்ட் டு காஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே இது வந்துட்டு நீங்கள் மற்றதில் கரன்சிக்கு இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, கமாடிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈக்விட்டி கமாடிட்டிஸ்க்கு உள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த எஸ்டிடி வந்து அங்கே வந்து செக்யூரிட்டிஸ்க்குனால எஸ்டிடின்னு போடுவாங்க, இங்கே வந்து சிடிடின்னு போடுவாங்க. மற்றபடி மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேம். இதை தவிர ஒரு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. ஓகே, இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறும். இப்போ தமிழ்நாடு அப்படிங்கும்போது 0.006%. இந்த இப்போ வந்து பெங்களூரில் இருந்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த அட்ரஸை கொடுத்துருங்க, தமிழ்நாடு வீட்டு அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஆந்திராவில் ஒர்க் பண்ணால் கூட அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தமிழ்நாடு அட்ரஸ்க்கான அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கலெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்தது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் எப்படி வந்துட்டு ஸ்டாக் புரோக்கர் கலெக்ட் பண்ணுறாங்க, அதே டயத்தில் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வந்தால் உங்கள் ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து 50லேருந்து 100 rupees இருந்தால் பரவாயில்ல. அதாவது இப்போ 50-100 rupeesல வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது. ஃபியூச்சர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி எடுத்தால் 200 rupees, மற்றதெல்லாம் மேக்ஸிமம் 350 rupees வரைக்கும் போகும். அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுத்தாவே உங்களுக்கு 200லேருந்து 350 rupees வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த அமௌண்ட் போகும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.